வேகனார் காரோட 2023 மாடலோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த காரில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, மேலும் என்ன விஷயங்கள் இந்த காரோட தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வேகனாரோட VXi வேரியண்ட். ஸோ VXi வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் தராங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேலும் இந்த கார் ரெண்டு விதமான வெர்ஷனில் வருது. அதாவது 1.0 மற்றும் 1.2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வெர்ஷன் வருது. அதாவது 1000cc மற்றும் 1200cc அப்படிங்கிற வருது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 1000cc மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கான VXi வேரியண்ட். ஸோ இதுதான் அந்த வேகனாரோட VXi வேரியண்ட்டாக வருது 1.0 இன்ஜினோட. முதல்ல இது VXi வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த கார் வந்து ரிமோட் லாக்கிங் ஃபீச்சரோட வருது. ஸோ ரிமோட் லாக் இதே மாதிரியாக 2 கீயோட வருது. அதாவது லாக் மற்றும் அன்லாக்கோட வருது. இந்த அன்லாக்கிங் சிஸ்டத்தில் வந்து முதல் டைம் வந்து அன்லாக் ப்ரெஸ் பண்ணோம்னா டிரைவர் சைட் சீட்டு மட்டும் அன்லாக் ஆகுது. அது ரெண்டாவது டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவரால் எல்லா சீட்டுமே வந்து அன்லாக் ஆகுது. ஸோ இது மாதிரி சென்ட்ரல் லாக்கிங் இதோட இந்த காரோட அவைலபிளாக இருக்குது. ஹெட்லாம்ப் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஹாலஜன் தான். ஸோ ரெகுலரான ஹாலஜன் லேம்ப் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் தான் வருது. ஸோ ஃபுல்லாக ஹாலஜன் தான் VXi மாடல்லையும் நமக்கு கிடைக்குது. அப்படி பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு கொடுக்கல. ஹையர் எண்ட் வாங்கினீங்கன்னா மட்டும் நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் கிடைக்கும். மற்றபடி LXi மற்றும் VXi இது கிடையாது. இது போக நமக்கு வந்து இந்த காரோட ஃப்ரண்ட் சைடு கிரில்ல பார்க்கலாம். ஸோ கிரில் வந்து முந்தி இருந்ததோட கொஞ்சம் டீசென்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேகனார்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் ஜெய்ஜண்டி கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக கிரிலோட டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் இந்த ஏர்வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேரெக்டாக வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸாக தான் இருக்குது. காரோட ரைட் சைடு பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து டோ பண்ணுறதுக்காக இந்த கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி டேரெக்டாக டோ பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காரோட சைடு பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எந்த விதமான IRBM மாதிரியான லேம்ப்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்கல. சைடில் நார்மலாக வந்து ரெகுலரான காரில் வர்ற மாதிரி சைடில் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து நார்மலான ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு அலாய் வீல்ஸ்லாம் இதில் கிடையாது. அதே டயரோட பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா R14 வீல் தான் கொடுக்குறாங்க. ஸோ R14 வீல் இந்த காரோட கிடைக்குது. மற்றபடியாக மட்கார்டு மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அசசரியாக தான் மாட்ட வேண்டியிருக்கும். இது போக நமக்கு வந்து இந்த ரெயின் கார்டு ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் மேலே. அதுவுமே வந்து அசசரியாக மாட்டினது தான், இந்த வெஹிக்கிளோட வர்றது கிடையாது. அசசரியாக தான் உங்களுக்கு தேவைன்னா மாட்டிக்கிட வேண்டியிருக்கும். டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த டாப் சைடில் தான் கொடுக்குறாங்க. முந்தி வந்து பழைய வேகனார்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டாப் சைட் பார்த்து வருது. ஸோ டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் தான். ஸோ அதுவுமே இண்டிகேட்டர் லைட்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன் தான். ஃபுல்லாக இதுவுமே வந்து ஹாலஜனில் தான் கிடைக்குது. ஸோ இது போக நமக்கு வந்து வேகனார் இருக்கிற பிராண்டிங் இருக்குது. ஸோ இது போக பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங் அசிஸ்ட் கிடைக்குது. ஸோ 2 பார்க்கிங் அசிஸ்ட் வந்து இதோட தாராங்க. மேலும் அப்படியே பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் பேக் சைடில் வந்து நமக்கு நார்மலான கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விதமான இந்த வெதர் ஃபாக் ரெசிஸ்டான கிளாஸும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்னொரு இண்டிகேட்டரும் இருக்குது. நமக்கு வந்து மறுபடியும் வந்து பிரேக்கிங் அசிஸ்ட் வந்து தெரியறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட் சைடு போனட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ போனட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வழக்கமாக மாருதி காரில் இருக்கிற மாதிரியே இந்த போனட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் போனட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து ஒரு டைட்லி பேக் இல்லாமல் நல்லா லூஸாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தி இருந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான சர்வீசிங் சிஸ்டம் கிடையாது. ஈஸியாக சர்வீசிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து நமக்கு இந்த சோப்பு போடுறதுக்கான நமக்கு வந்து லிக்யூட் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு வந்து இந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுற சிஸ்டமும் இருக்குது. ஸோ நல்லா சர்வீசிங் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. மேலும் டாப் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எந்த விதமான சவுண்ட் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக போனட்டுக்குள்ளே அந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இந்த வேரியண்ட் நமக்கு VXi வேரியண்ட்லேயும் நமக்கு வந்து எந்த விதமான சவுண்ட் ப்ரூஃபையும் கொடுக்கல. மற்றபடி டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவர் சைடில் எந்த டோக்கனும் கிடையாது. டேரெக்டாக நமக்கு வந்து அன்லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ ரெகுலராக நமக்கு மாருதி காரில் பார்க்குற மாதிரியான அன்லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரூம் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு பெரிய ரூம் ஸ்பேஸ். இது பார்சல் ட்ரேயும் இதோட வந்துடுது. ஸோ பார்சல் ட்ரேயும் நமக்கு இந்த காரோட கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ரொம்ப பெரிய ரூம் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மேலும் இந்த டிக்கிக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அடிஷனலாக உங்களுக்கு ஒரு வேளை பஞ்சர் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டெப்னி மாட்டுறதுக்காக அடிஷனல் வீல்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு டிக்கி சைடில் வைக்கிறதுக்கு எந்த விதமான ஹெட் லேம்ப்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து மேனுவலாக தான் நீங்கள் லைட் போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ லேம்ப் இதில் பேக் சைடில் கிடையாது. இப்போ கார் ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக நமக்கு டோர் லாக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த காரை வந்து 90 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் இந்த கார் வந்து ரெகுலரான கீ மாடல் தான் வருது. கீழே சென்ட்ரி கிடையாது. ஸோ VXiல வந்து கீழே சென்ட்ரி கிடையாது. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது டிரைவரோட சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிரர் வந்து லெஃப்ட் மற்றும் ரைட் சைடு வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டரிஸ்ட்
வந்து கொடுக்குறாங்க. இது போல் சென்டர் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே டேரெக்டாக டிரைவர் சைடில் வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ விண்டோ வந்து ஃபுல்லாக வந்து சென்டர் லாக்கிங் நமக்கு டிரைவர் சைட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் எல்லாத்தையும் ஸோ இது மாதிரியாக டிரைவர் சைட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து சென்டர் லாக்கிங் இதில் கிடச்சிருது. மேலும் வழக்கம் போல ட்ரெடிஷ்னல் லாக்கிங் சிஸ்டம் தான் இந்த டோரில் கொடுக்காங்க. வழக்கமாக எல்லா மாருதி கார்லையும் பார்க்குற மாதிரியாக நமக்கு வந்து இந்த மேனுவல் லாக் இருக்குது. அது போக வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர் சென்சிங் லாக்கும் கொடுக்காங்க. அதாவது நமக்கு வந்து கார் வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் லாக் ஆகிற மாதிரி சிஸ்டமும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டோர் ஓப்பனிங். அது போக அடுத்தபடியாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ட்ராக்ஷனுக்காக ஒரு குட்டியோண்டு ஒரு டோகல் கொடுத்துருக்காங்க. அது போக லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக டோகலும், இது போக ஆட்டோ ஆன் ஆஃப் டோகலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். திருப்பி நம்ம கிளச்சை விட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஆன் ஆகிற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியிலும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஏர் பேக் இருக்குது. ஸோ டிரைவர் சைடு ஏர் பேக்கும் இருக்குது. அது போக கோ பேசஞ்சருக்கான ஏர் பேக்கும் கொடுக்குறாங்க. மற்றபடியாக நமக்கு டிரைவர் சைடு சீட்ஸ் பக்கத்தில் வந்து எந்த விதமான அடிஷனல் பேக்ஸ் வைக்கிறதுக்கான எந்த ஒரு யூட்டிலிட்டியும் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து டேரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நமக்கு ஹேண்ட் பிரேக் மாடல் மட்டும் தான் இருக்குது. இது போக நீங்கள் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் அல்லது கீஸ் ஏதாவது போட்டுக்கணும்னா அதுக்கு குட்டியோண்டு ஒரு ஸ்பேசிங் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி கியர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ரெகுலரான மாருதியில் எல்லா கார்லையும் பார்க்குற மாதிரியான ரெகுலரான கியர் ஷிஃப்டிங் அதே சிஸ்டம் தான். இது ஒரு 5G கியர் பாக்ஸாக வருது. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 5 கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். மற்றபடி கியரோட ஷிஃப்டிங் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ நார்மலாக வந்து நமக்கு 2 ஃபிங்கர் வச்சு நமக்கு வந்து கியர்ஸ் வந்து மாற்றுற மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிரிப்பு வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குற மாதிரியாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஷிஃப்டிங்க்கும் இடையில. இது மேனுவலாக வாங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறதுக்காக அந்த ஃபோன் வந்து போட்டுட்டு சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சின்னோண்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஃபோன் வந்து வைக்கணும்னா. மற்றபடி ஏசி வந்து ரெகுலரான வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய அதே ஏசியோட வீட்லேயே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏசி வந்து ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு வழக்கமாக மேலும் வந்து நமக்கு அலர்ட் ஸ்லைடர். இது போக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து மல்டிமீடியா சிஸ்டம் ஒன்று ஃப்ரீயாக கிடைச்சிருது. அதாவது மல்டிமீடியா சிஸ்டம்ங்கும்போது வீடியோஸ் பார்க்க முடியாது, ஆடியோ கேட்கறதுக்கு எஃப்எம் ரேடியோ, அது போக ப்ளூடூத் மூலமாக ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் மோட் மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஃபியூயல் இண்டிகேஷன், லோ இண்டிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதுவே இதில் காட்டுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது போக நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்சல் ட்ரை பார்த்தீங்கன்னா தெரியும், சரி ரொம்ப பெருசு கிடையாது. நார்மலாக வந்து ஒரு சின்ன பார்சல் ட்ரை ஒன்று கொடுக்குறாங்க, அடிஷனலாக வந்து சின்ன சின்ன திங்ஸ் வந்து வைக்கிறதுக்காக. மற்றபடியாக ஏசி வந்து 2 சைடும் வந்துடுது. நமக்கு டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் தான் நமக்கு வந்து ஏசி வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஏசி தான் பேக் சைடில் ட்ராவல் ஆகிடணும். இது போக ஆன்டி ரெஃப்ளெக்டர் மிரர் கிடையாது. நமக்கு வந்து டாப் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்கிற மிரர் வந்து நார்மலான மிரர் தான். ஸோ இதுவுமே மேனுவலி அட்ஜஸ்ட் தான். மற்றபடியே லேம்ப் வந்து நமக்கு ரெகுலரான ஹாலஜனில் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறாங்க. மேலும் வந்து நமக்கு வெதர் கார்டும் இருக்குது. ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியாக இந்த இதில் வெதர் கார்டில் எந்த விதமான நமக்கு மிரரும் எதுவுமே கிடையாது. ஸோ கோ பேசஞ்சருக்கும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து மிரர் இருக்குது. கோ பேசஞ்சருக்கு கொடுக்குறது மட்டும் ஒரு குட்டியோண்டு ஒரு மிரர் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடியே கோ பேசஞ்சருக்கு டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோல்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்பும் கிடைக்குது அடிஷனலாக. அதேமாதிரி கோ பேசஞ்சர் சைட்லேயும் வந்து நமக்கு விண்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பவர் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாடல் அவங்களுக்கும் வந்துடுது. ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லையும் கிடச்சிருது. டிரைவர் சீட்டோட பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபியூல் ஓப்பனிங்காக, இந்த டேங்க் ஓப்பனிங்காக ஒரு டோகல் கொடுக்குறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூயல் டேங்க் வந்து ஓப்பனாக இருக்குது. டோகல்ஸ் வந்து டிரைவர் சைடில் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு டிரைவிங் கன்வீனியன்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ க்ளோஸாக வச்சாலும் இந்த என்னோட முட்டு வந்து தட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப டால். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6.2 இருக்கேன். ஸோ 6.2 இருக்கிற வாழ்க்கை வந்து இதுக்கு பின்னாடி தட்ட மாட்டேங்கி. அப்படி பேக் சைட் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ பேக் சைடில் டிரைவருக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உட்கார்றதுக்கும் ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ சீட் வந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு மாற்றிக்கலாம். ஸோ சீட்டை பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மாற்றுறது மட்டும் இல்லாமல் நமக்கு டேரக்ஷன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டோட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செய்கிற மாதிரியாக நமக்கு வந்து சீட்டை வந்து கரெக்டாக டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேக் சைட்லையும் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேக் சைடில் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் சைட்லேயுமே இந்த டோருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக பேக் சைடு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபுல்லாக பேக் சைடில் வச்சாலும் எனக்கு வந்து லெக் ரூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட லெக் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஃபுல்லாக வந்து பேக் சைடு வரையும் வச்சாலும் எனக்கு இவ்வளோக்கு வந்து ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு லெக் ரூம் கொடுக்குறாங்க. அதுபோக ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் சரி நமக்கு வந்து பாட்டில் வைக்கிறதுக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ லாக்கிங் சிஸ்டம் இதுலேயுமே இருக்குது. நமக்கு வந்து விண்டோ லாக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக
அது போக வந்து டோர் ஓப்பனிங் லாக்கிங்க்கும் இது வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது போக ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மல்டிமீடியா சிஸ்டம் கிடச்சிருது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து கிரில்ஸ் மட்டும் இருக்குது. ஸ்பீக்கர் வேணும்னா அடிஷனலாக மாட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் சீட்டை பொறுத்தவரை இது வந்து 5% சீட்டர். அதாவது 5 பேர் பேக் சைடில் வந்து 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி சீட்டர். அதாவது 3 பேர் வந்து உட்காந்து போகிற மாதிரி ஓரளவு மீடியமான பஸ்ஸாக இருந்தாங்கன்னா 3 பேர் ஈஸியாக உட்காந்து போயிடலாம். ஸோ ரொம்ப ஸ்டவுட்டாக இருந்தாங்க மட்டும் கொஞ்சம் வந்து கஷ்டப்படும். மற்றபடியாக வந்து 3 பேர் வந்து பேக் சைடில் உட்காந்து போகலாம். மேலும் பேக் சைட்லையுமே நமக்கு வந்து சீட் பெல்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது போக டாப் சைடில் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த பிடிக்கிறதுக்காக கிரிப் ஒன்று கொடுக்குறாங்க. மற்றபடி ஏசி வெண்ட்ஸ் பேக் சைடில் கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஏசி வெண்ட் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேக் சைடில் எந்த விதமான அடிஷனல் பார்சல் ட்ரே எதுவுமே வைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரியாக என்ன மாதிரியாக அந்த வந்து அடிஷனல் சீட் போட்டு அதில் வந்து தான் ஏதாவது ட்ரே வைக்கிற மாதிரியாக செட் பண்ண வேண்டியிருக்கும். இது போய் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், சைல்டு லாக் ஃபீச்சர் இருக்குது. அது ஆக்சிடென்ட்டாக நீங்கள் குழந்தைய கொண்டு போகிறீங்கன்னா அவங்க வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக சைல்டு லாக் ஃபீச்சரும் இருக்குது. இது அப்படி ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெளியே இருந்தால் வந்து ஓப்பன் பண்ண முடியுமே தவிர திருப்பி உள்ளே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி சைல்டு லாக் ஃபீச்சரும் இந்த காரோட தராங்க. டிரைவிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து உள்ள சவுண்ட் வந்து கொஞ்சம் கேட்க தான் செய்யுது. அதாவது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் ப்ரூஃப் வந்து இல்லாத காரணத்தினால கொஞ்சம் அந்த இன்ஜினோட சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வருது. மற்றபடி டிரைவிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஆர்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னதுனால நமக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த வேகனார் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது டிரைவிங் பண்ணுறதுக்கு. மேலும் கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப லூஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, மேனேஜபிள் தான். மற்றபடி சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்க்கும் ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொன்னோம். கியர் ஷிஃப்டிங்கில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிடுது. எந்த விதமான ஸ்டீரிங் கேப்ஸ் எந்த விதமான கேப்ஸும் இல்லை. மேனுவலுங்கிறனால இது வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதோட டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ காட்டுறேன். ஸோ டேன் ரேடியஸ் பார்த்துட்டிங்கனாலும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக டேன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த டிராஃபிக் உள்ளே போகிறேன். சரி, இப்போ எடுத்துக்கோ. வண்டியோட இன்ஜினோட வோக்கல்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் வந்து இந்த ரெவ் ஆகிற சவுண்ட்லாம் வந்து இது கிளியராக கேட்குது. மற்றபடியாக டிரைவிங்கில் இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சீட் வந்து நல்லா பேக் சைடு வரையும் தள்ளி வைக்கலாம். ஸோ டிரைவருக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹைட்டாக உள்ளவங்களுக்கு குறிப்பாக வந்து இந்த கார் வந்து நல்லா செட் ஆகும் டிரைவிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெட்ரூம் மற்றும் ரெட் ரூம்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஹைட்டான இருக்கிறதுனால நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக டிரைவிங் பண்ண முடியும். ஸோ லோ கியர்லேயும் வந்து இன்ஜின் ஆஃப் அது மாதிரி எந்த விதமாக ப்ராப்ளம் இல்லை. நீட்டாக போகுது, ஸ்லோவாக கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸ்பீடு வந்து இது பண்ணும்போது இன்ஜின் த்ராட்லிங் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. கடைசியாக இந்த காரோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார் 2 விதமான வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது நமக்கு வந்து 1.0 மற்றும் 1.2ன்னு வருது. ஸோ இது வந்து 1.0 வெர்ஷன். ஸோ இதில் வந்து VXI வேரியண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 7.2 lakhs கிட்ட வந்து ப்ரைஸிங் வந்து வருது. அதுவே வந்து நமக்கு 1.2 கிட்ட போனீங்கன்னா அது கூட கொஞ்சம் உங்களுக்கு ரேட் வந்து கூடும். ஸோ நீங்கள் இந்த வேகனார் காரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் வணக்கம்.